கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பிட்காயின் வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அனலைஸ் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். மஸ்ட் டெலிகிராம், ஏன்னா வீடியோவில் சொல்ல முடியாத நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 71,280 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுக்கு டெலிகிராம்லேயும் சொல்லியிருப்பேன். பிடிசி வந்து பம்புக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி பம்ப் ஆயிருச்சு. 67 அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நல்லா பம்ப் ஆகிருக்கு. சரிங்களா? 71,300 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன லெவலுக்கு பிடிசி போகும்னா, கண்டிப்பான முறையில் மேலே அதிகமான வாய்ப்பு மேலே போகிறதுக்கு தான் இருக்குது பிடிசி. பிகாஸ் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடம் பாருங்க, ஹியூஜ் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஹியூஜ் ரெசிஸ்டன்ட். ஒன் டைம், செகண்ட் டைம், மூணாவது டைம், இது நாலாவது டைம். சரிங்களா? ஸோ நாலு டைம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ நாலாவது டைம் வந்து மறுபடியும் ஒன் டே கண்டில் லைட்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது மேலே லிக்விடேஷன் ஹெவியாக பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது வந்து அடுத்த மூமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அந்த பம்ப் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா, இப்போ வந்து ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது 71,500 ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒன்று லைட்டாக இப்படி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்ச நாள் அப்படி சைடு ஒரு 2-3 நாள் 4-5 நாள் இந்த மாதிரி சைடு போட்டுட்டு ஒரு ஹெவியான பம்பு கொடுக்கலாம். இல்லைனா கரண்ட் லெவலில் இருந்தே பம்பு கொடுக்கலாம். நாளைக்கும் நாளான்னைக்கும் இன்றைக்கோ வரலாம். சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் வரலாம் பம்பு. பட் இன்றைக்கி வரல, நாளைக்கு அடுத்த 2 நாளில் வரலன்னா ஒரு சைடு வே 2-3 நாள் அப்படி சைடு வே போய்ட்டு அப்புறம் வந்து பம்பு. ஸோ அந்த பம்பு அடுத்த டார்கெட் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ குயிக்காக போய் டச் பண்ணால் 78,000 அந்த மாதிரி ரீஜனு. ஸோ லேட்டாக டச் பண்ணால் ஒரு 80,000 அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மினிமம் டார்கெட் தான், 78,000-80,000. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து ஒரு பம்புக்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பிட்காயினோட அனலைஸு. நம்ம ஆல்ட் காயின் ஃபர்தர் அனலைஸ்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் போட்டுட்ருப்போம். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ஓன் டெக்னிக்கல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.